இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன் பார்ட் ரெசிப்பியாக வெஜ் குருமாவே வச்சுட்டேங்க. ஆக்சுவலாக சென்னா கிரேவி தான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நைட்டு ஊற வைக்க மறந்ததால் வெஜ் குருமா வச்சுட்டேன். இந்த சப்பாத்திக்கு சென்னா கிரேவி ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பட் வெஜ் குருமாவும் நல்லா தான் இருந்துச்சுங்க. இந்த சப்பாத்தி என்ன சப்பாத்தின்னு யாராச்சும் கண்டுபிடிங்க. ஆனால் இது ராகி சப்பாத்தி கிடையாது, கருப்பு கவுனி அரிசி சப்பாத்தியும் கிடையாது. இது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. சப்பாத்தி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெஜ் குருமா கூடவே ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு சப்பாத்தி. இது என்ன சப்பாத்தின்னு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். மதிய லஞ்சுக்கு லஞ்ச் மெனு ரெசிபி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார் ரொம்பவே வாசனையாக நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா மரத்துலேருந்து உடச்சிட்டு வந்து அப்படியே போட்டு செஞ்சது, அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. ரசம், மிளகு ரசம் தாங்க. அதுக்கப்புறம் பர்பிள் கலரில் கேபேஜ் இருந்துச்சுங்க, அதை போட்டு பொரியல் பண்ணியாச்சுங்க. அப்புறம் பசும் பாலில் உர ஊற்றின தயிர். காலையில் தான் உர ஊற்றுனது. காலையில் உர ஊற்றி மதியம் வேணுன்னா நீங்கள் ஹாட் பேக்கில் வச்சிங்கன்னா உடனே உறைஞ்சிடுங்க.